ஹலோ, தேங்க்யூ கிகி. வெல்கம். இந்த அரங்கில் நிறைய பேர் இருக்கீங்க, பட் எல்லாரை விட ரொம்ப சந்தோஷமாக இருக்க ஒரு நபர் நான் தான். ஏன்னா ஒரு 25-26 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச தமிழில் ஒரு படம் பண்ணி அதோட லான்ச்சில் நான் இருக்கிறது வந்து இன்னும் என்னால் நான் ப்ராசஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன், நம்ப முடியல. பட் ஸ்டில் குட் ஈவினிங் எவ்ரி ஒன். பிரசன்ட் மீடியாவுக்கு என்னுடைய வணக்கம். என்னுடைய முதல் நன்றி வந்து டைரக்டர் ஸ்ரீ செந்தில் அவர்களுக்கு. என்னை நம்பி என்னை தேடி வந்து எனக்கு இந்த கதையை நரேட் பண்ணி, எனக்கு பிடிச்ச ஜானர் இது, ஸோ இதை நான் பண்ணுவேன்னு என் மேலே நம்பிக்கை வச்சதுனால என்னுடைய முதல் நன்றி அவருக்கு. அப்புறம் இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ், ஏன்னா நான் ஒரு 25-26 வருஷமாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக அப்படியே வீட்டில் ஏர்லி டின்னர் சாப்பிட்டு சீக்கிரமாக தூங்கி அப்படியே ரொம்ப ராணி மாதிரி இருந்தேன். ஸோ கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வந்தால் தான் நம்ம அடுத்த லெவல் போக முடியுன்றது என்னுடைய நம்பிக்கை. ஸோ இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸில் நான் வந்து எனக்கு எந்த டிஸ்கம்ஃபர்ட்ஸுமே இல்லை. ஸோ ப்ரொடியூசர் செந்தில் சாருக்கும் டாக்டர் யோகேஸ்வரன் அவர்களுக்கும் இந்த படம் ரொம்ப ஒரு பெரிய வெற்றி படமாக அமையணும்னு வேண்டிக்கிறேன். இதுக்கு அடுத்து நிறைய வெற்றி படங்கள் நீங்கள் கொடுக்கணும். இந்த மாதிரி நிறைய நியூ கமர்ஸ் அப்புறம் ஆல்ரெடி இருக்கவங்க எல்லாருக்கும் நிறைய ஒர்க் கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். காட் பிளஸ் யூ. என்னோட இந்த ஹோல் டீம், காளிதாஸ் 2 டீமுக்கு என்னுடைய நன்றி. டிஓபி சுரேஷ் சார் சொல்லணும். ஏன்னா நான் 85-90% நைட் ஷூட்டிங் தான் நடந்துச்சு. எனக்கு வந்து நான் ரொம்ப டிசிப்ளின், சீக்கிரம் தூங்கிடுவேன், சீக்கிரம் எழுந்துருவேன் அப்படின்லாம் தென்னாவட்டாக இருப்பேன். நைட்டு முழிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அவர் எப்போவுமே ஆக்டிவாக இருப்பார் சுரேஷ் சார்லாம். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கே ஒரு வைப் வரும், சரி எப்படியா முழிச்சுக்கணும், ஒர்க் பண்ணணும்னு. ஸோ அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. ரொம்ப சுறுசுறுப்பாக, ரொம்ப ஆக்டிவாக, ரொம்ப பேஷனேட்டாக இருந்தாங்க எல்லாருமே. ஸோ எல்லா ஹோல் டீமுக்கும் என்னுடைய நன்றி. அண்ட் என்னோட கோ ஆக்டர்ஸ் பரத் ப்ரோ. ஃபஸ்ட்டு டே ஃபோட்டோ ஷூட்க்கு வரும்போது நான் ரொம்ப அப்படியே இறுக்கமாக வீட்டிலேருந்து கிளம்புனேன். நான் ஆஃப்டர் வெரி லாங் டைம் தமிழில் பண்ணுறோம், செட்டுக்கு போனால் எப்படி இருக்கும்னு தெரியல. ஏன்னா எனக்கு அது முதல் படமாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ எல்லாருமே எனக்கு சீனியர்ஸாக தோணும். எல்லாரும் சொன்ன மாதிரி நானும் சின்ன வயசுலேருந்து பரத் படம் பார்க்குறேன்னு சொல்கிற மாதிரி இது வெல் சீசன்ட் ஆக்டர் அவங்க. ஸோ நான் உள்ளே நுழையும்போது ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு பாடல் ப்ளே ஆகிக்கிட்டு இருக்கு. அது கொஞ்சம் நிம்மதியாக இருந்து வந்தால் அதை பரத் வந்து அவரோட ப்ளூடூத் ஸ்பீக்கரில் தான் ப்ளே பண்ணிட்டு இருந்தாரு. அது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அவரோட மூவ் பண்ண. இஸ் அ வெரி ஹம்பிள் பர்சன். தேங்க்யூ பரத் ப்ரோ, தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் ஆக்சுவலி. அண்ட் என்னன்னா, நாங்கள் ஃபர்ஸ்ட் டே அந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் இருந்துச்சு அவரோட ஒர்க் பண்ணும்போது. லாஸ்ட் டே வந்து லைட் போய்கிட்டே இருக்குது, லாஸ்ட் ஷாட் எடுத்துகிட்டே இருக்காங்க. டைம் ஆகுது, பஸ்ஸுக்கு டைம் ஆகுதுன்னு சொன்னார். பஸ்ஸுக்கு டைம் ஆகுதா அப்படின்னு நான் கேட்டேன். ஆமாம், எனக்கு நாளை கிரிக்கெட் மேட்ச் இருக்குது. எப்படி நாளைக்கு நீங்கள் ரீச் ஆவீங்க சென்னையில், ரொம்ப கஷ்டமாச்சு. ஏன்னா இல்லை, நான் பஸ்ஸில் ஏறி போய் கோயம்பேடில் இறங்கி வீட்டுக்கு போயிடுவேன். ஐ வாஸ் ஷாக்ட். அவ்வளோ ஒரு ரொம்ப டவுன் டு எர்த் பர்சன். எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்து உங்களோட ஒர்க் பண்ணது நான் விச் ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட். தேங்க்யூ வெரி மச். அண்ட் அஜய் இஸ் அ வெரி கேரிங் பர்சன், வெரி சாஃப்ட் பர்சன். ஆனால் ஸ்க்ரீனில் வந்து நம்பவே மாட்டேன் உங்களை. நான் மாஸாக பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அஜய். இட்ஸ் வெரி நைஸ் டு ஹேவ் யூ ஒன் ஸ்க்ரீன். எனிவே, அண்ட் பவானி வந்து ரொம்ப சாஃப்ட், வெரி ஸ்வீட் பர்சன். திங் இஸ், கேமரா ரோல்னு சொன்ன உடனே பவானி இருக்க மாட்டாங்க அங்கே, அந்த கேரக்டர் இருக்கும். ஸோ சச் அ சென்சிபிள் ஆக்டர் ஷி இஸ். ஸோ இட் வாஸ் வெரி நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் அபர்ணதி இஸ் அ ஸ்வீட் ஹார்ட். என்னென்னா, நான் வீட்டில் இருந்து வெளியில் போகிறோமே அப்படின்ற ஃபீலே இல்லாமல் வீட்டில் இருக்க மாதிரியே இருக்கும். ரொம்ப கேஷுவலாக ஷீ யூஸ் டு ஷேர் ஹர் எக்ஸ்பீரியன்ஸஸ். ரொம்ப கேஷுவலாக வீட்டில் நம்ம கூட எல்லாரும் எப்படி பேசுவாங்களோ அப்படி தான் இருந்துச்சு. ஸோ டோட்டலாகவே நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணேன். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எனக்கும் இது முதல் படம் தான், அந்த ஃபீல்டில் எனக்கு இருக்குது. ஜென்ரலாக இந்த ஜானர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னென்னா, இது மியூசிக்கே இல்லாமல் பார்த்தா கூட நமக்கு ஒரு மாதிரி இந்த மாதிரி இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர்ஸ் எல்லாமே நமக்கு ஒரு த்ரில்லு கொடுக்கும். அதில் எனக்கு மிகவும் பிடித்த திரு சாம் அவர்களோட மியூசிக்கில் நான் இதை பண்ணுறேன்றது எனக்கு ஒரு போனஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு கண்டிப்பாக ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற படம்னு 100% நான் கேரண்டி கொடுப்பேன். ஸோ எல்லோரும் தியேட்டரில் போய் இந்த படத்தை 10th ஏப்ரல்லேருந்து பார்க்கணுன்னு வேண்டிக்கிறேன். அண்ட் உங்களுடைய ரிவ்யூஸை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். சும்மா வீட்டில் இருந்து நம்ம கமெண்ட் அடிக்கிறது வேறு, பட் தியேட்டரில் போய் இந்த படம் பார்த்துட்டு
அந்த எஃபெக்டை பற்றி பேசுகிறது வேறு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ ஹியர். எல்லாரும் இங்கே வந்ததுக்கு நன்றி. ஸ்டே ஹாப்பி. சூப்பர்.